பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நம் தகப்பன் நம் தேவைகளை சந்திப்பார் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இந்த நாட்களிலும் நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா என்கிற தலைப்பில் நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த சத்தியம் உண்மையிலேயே பலருடைய கண்களை திறக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வேதத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இந்த பகுதியில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. அப்போ இயேசு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்தரங்கம் என்றால் மறைஞ்சு இருக்கிறவர்னு அர்த்தம். மறைந்து ஏதோ ஒரு மறைந்து இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அப்படின்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மறைவிடத்தில் இருக்கிற உன் பிதாவை பார்க்க கற்றுக்கொள் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு இப்போ சந்தேகம் வரும், பிதா மறைந்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். காயின் ஆபேலை கொன்று போட்டதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆபேலை கொன்று போட்ட பிறகு கர்த்தர் காயின்ட்ட கேட்கிறாரு, காயினே உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்க போச்சுல, அவன் சொல்றான், சகோதரனுக்கு நான் காவலாளியோ? எப்படி இவ்வளவு துணிகரமாய் காயினால சொல்ல முடிந்ததென்றால் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க கற்றுக்கொள்ளவில்லை. அவன் நினைச்சான், கர்த்தர் பார்த்தாதான் எப்பவுமே பார்க்க முடியுமே, அவருக்கு தான் தெரியாதே, அவர் தான் நான் கொன்ன இடத்துல ஸ்பாட்ல கர்த்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி காயின் நினைத்தான். ஆனா அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார், அவர் மறைந்திருக்கிறவரை பார்க்க கற்றுக்கொள்ள ஒரு கண்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட விசுவாச கண்கள், அப்படிப்பட்ட ஆவியின் கண்கள் நமக்கு தேவை. அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த கண் இல்லாததுனாலதான் அவன் கர்த்தர் டைரக்டா கேட்ட பிறகு கூட அவன் சொல்றான், இல்ல நான் என்ன உனக்கு காவலாளியா, நானா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அவளுக்கு முரட்டாட்டம் பிடித்து பேசுகிறான். இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் முக்கியமா தேவை. இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்கும் கண்கள் நமக்கு தேவை. இன்னும் கூட வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு 40 மோசே 40 நாள் மலையில என்ன பண்றாருன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. புசிக்கல குடிக்கல, 40 நாள் மலையில இருந்து அவர் உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இப்போ முடித்துட்டு கர்த்தரிடத்துல கற்பலகையை பெற்று கீழே பார்த்தனா ஜனங்கள் கஞ்சு குட்டிகளை வைத்து ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. இவன் மோசைக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் அந்த கன்றுக்குட்டியை வைத்து வணங்கி கொண்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு காரியம் அதுல பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க கண்கள் அந்த தெய்வத்தை பார்க்க முடியல. ஏன்னா பிதா அந்தரங்கத்தில் இருக்கிறார், அவரை பார்ப்பதற்குரிய கண்கள் அவர்களுக்கு இல்லை. அவங்க யோசிக்கிறாங்க, மோசே இவ்வளவு நாள் வழி நடத்தி கொண்டிருந்தார், மோசையும் இப்போ காணும், 40 நாள் ஆச்சு, அவன் திரும்பி வருவானா இல்லையா தெரியல. அதனால இப்ப நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரோனிடத்துல கொஞ்சம் அப்படி தங்களுடைய பலத்தை காட்டி அவர்கள் ஒரு கஞ்சுக்குட்டியை உண்டாக்கி விட்டார்கள். கஞ்சுக்குட்டியை உண்டாக்கி விட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் எங்க விக்கிரகம் வந்ததோ அங்க உடனே அந்த இடத்துல விபச்சாரமும் அவர்கள் விளையாடத் தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு காரியம் இதுல இருந்து நம்ம தெரியணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க முடியல. அவங்க பார்க்க முடிகிற கண்களா இருந்துச்சுன்னா அவங்க காண்கிற தெய்வத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்களே. அவங்க எல்லாரும் இப்ப தேசத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் விக்கிரங்கள் உண்டாக்கப்படுகிறது. எதற்கென்றால் அந்தரங்கத்தில் பிதா இருக்கிறார், நான் எப்படி பார்த்து அவரை தொழுது கொள்வது,
என்னுடைய ஒரே ஃபோக்கஸ் என்னன்னா, ஒரு விக்கிரகத்தை நான் உண்டாக்கிட்டு அதை பணிந்தால் லகுவா இருக்குமே என்று சொல்லி ஜனங்கள் தங்களுக்கு என்று தாங்களே தேவனை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இல்ல நீயா உன்னை உண்டாக்காத, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீ பார்க்க கற்றுக்கொண்டால் உனக்கு அப்படிப்பட்ட தேவர்கள் தேவையில்லை, அவரே எல்லாவற்றையும் உன் தேவைகளை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் கூட நான் உங்களுக்கு இந்த காரியத்தை இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்காததினால் என்ன என்ன போராட்டம் ஏற்படும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு எகிப்திலிருந்து அழைத்து வர தேவன் தீர்மானித்தார். இந்த சமயத்தில் பல காரியங்கள் நடக்கிறது. அவர் எகிப்துல வாதைகளை உண்டாக்கினார். பார்த்தீங்கன்னா 1-2 கிடையாது, கோலை சர்ப்பமாய் மாற்றினார், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், தவளை, பேன்கள், வண்டுகள், கொள்ளை நோய், கல்மலை, வெட்டுக்கிளி, தலைப்பிள்ளை சங்காரம் போன்ற இவ்வளவு காரியத்தை வாதைகளால் எகிப்தை அவர் வாதித்தார். இவ்வளவு காரியத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார். ஆனா இப்ப வெளியே வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசல் அல்ல, ஆனால் செங்கடல் இருக்கிறது. இப்போ இந்த செங்கடலை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? இவ்வளவு காரியத்தை செய்தாரே, இதையும் செய்வார் என்கிற விசுவாசம் அல்ல, மாறாக அவர்களுக்கு வந்தது முறுமுறுப்பு. எகிப்தில பிரேத குழி இல்லை என்ற எங்களை இங்கு கொண்டு வந்தீர் என்று அவங்க முறுமுறுக்கிறத அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு காரியத்தை தெளிவா நம்ம அறிந்து கொள்ளணும். எவ்வளவு மிராக்கிள்ஸ் நீங்க பார்த்திருந்தாலும், உங்க கண்கள் காண பல அற்புதங்கள், பல அடையாளங்கள் நீங்கள் பார்த்திருந்தாலும், இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற இந்த பிதாவை நீங்கள் பார்க்க தவறிவிட்டால் எதுவும் பிரயோஜனம் இராது. அத்தனை அற்புதத்தை நீங்கள் பார்த்தீர்களே, பின்ன ஏன் இந்த செங்கடலை கர்த்தர் பிளக்க முடியும் என்கிற விசுவாசம் இல்லை என்று பார்த்தோமானால், ஏனென்றால் அவர்களால் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை தெளிவாக பார்க்க முடியவில்லை. அந்த இடத்துல முறுமுறுக்கிறத பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடணும். நம்ம எவ்வளவுதான் அற்புதம் செய்கிறவர்களாய் இருந்தாலும், அற்புதத்தை கண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நாம் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்கிற ஒரு தெளிவான கண்களும் அப்படிப்பட்ட ஞானமும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கர்த்தர் அவர்கள் அவிசுவாசம் பட்டிருந்தால் கூட அவர் அற்புதத்தை செய்கிறார். செங்கடலை 2ஆக பிளக்கிறார். மீண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போன பிறகு அவர்கள் தண்ணீர் இல்லாமையினால் அவங்களுடைய நாவு வறண்டு போகுது. அவங்க சாப்பாடு இல்லாததினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப முதல்ல சாப்பாட்டுக்காக புலம்புகிறார்கள், 2வதாக தண்ணிக்காக முறுமுறுக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செங்கடலை பிளந்தவருக்கு இந்த தண்ணீரை பிளக்க முடியாதா? அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம். பல அற்புதங்களை கண்ட பின்னர் கூட இப்போ கர்த்தர் அற்புதம் செய்வாரா என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் வருவதில்லை. இந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும் பாருங்க. நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேட்டா அவங்க இப்படி கூட சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கு செஞ்சாரு இன்னைக்கு செய்வாரா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அன்னைக்கு அற்புதம் செஞ்சாரு இன்னைக்கு இப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, எகிப்துல வாதைகள்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் இயற்கையா வந்திருக்கலாமே, வெட்டுக்கிளி தானே, அப்பப்ப வர்றது தானே, பேன்கள் தானே, அது ஏதோ ஒரு இனப்பெருக்கத்துல பெருசா இருக்கும் இப்படின்னு சொல்லி இயற்கையா நடந்திருக்கும். எல்லாமே இயற்கை. 2 பொய் தான் பிசாசு நம்ம இடத்துல பேசுவது. ஒன்னு, இது இயற்கையா நடந்திருக்கும்னு சொல்லுவான். 2வது, இத கர்த்தர் அன்றைக்கு செய்தார் ஆனா இன்றைக்கு செய்ய மாட்டார் என்பான். இன்னொரு காரியம் கூட அவன் சொல்லுவான், அவர் எல்லாருக்கும் செய்வாரு ஆனா உனக்கு செய்ய மாட்டான்னு சொல்லுவான். இதெல்லாம் பிசாசுடைய பொய். இதை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் தான் வருது. அன்னைக்கு செங்கடலை பிளந்தாரு, இன்னைக்கு அவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள வருது. இப்போ திரும்பி முறுமுறுக்கிறாங்க. திரும்பி தங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி, கானானை நோக்கி சென்ற இருதயம் இப்போ எகிப்தை நோக்கி திரும்புகிறது. நம்ம பார்க்கிறோம்ல, எவ்வளவு ஒரு அவிசுவாசமான கண்களை உடையவர்களாக இருக்கிறாங்க.
இதற்கு காரணம் என்ன? அவர்களால் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க முடியவில்லை, மறைந்திருக்கிற பிதாவை பார்க்க முடியவில்லை. மறைந்திருக்கிற பிதாவை அவர்கள் சரியான கண்களோடு பார்த்திருந்தார்கள். ஆனால் இவர் கூட தானே வருகிறார், என் தேவைகளை அவரால் சந்திக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம் வந்திருக்குமே. அதனால இந்த காரியத்துல நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, பிதா மறைஞ்சிருக்கிறாரு, இதான் பிரச்சனை, வேற எதுவும் இல்ல. பிதா மறைஞ்சிருக்கிறாரு, இதான் பிரச்சனை. இப்போ வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா 24, 25 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பார்க்கிறத நம்புறதுக்கு எதுக்கு நம்பணும்? காணப்படாதவைகளை நம்புங்க அப்படின்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு காரணம் என்ன தெரியுமா? இப்ப கரண்டா நான் அப்பத்தை பார்க்கல, நான் கரண்டா தண்ணீரை பார்க்கல, நான் உண்மையில கரண்ட்லி ஐ எம் நாட் ஏபிள் டு see my father. இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு நடுவுலையும் நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 95, 9, 10 எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 95, 9, 10. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி அப்படி என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீங்க பார்க்க கற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு எப்பவுமே பிதாவை சோதிக்கணுங்கிற ஒரு இருதயம் தான் வரும். இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நமக்கு ஒரு சோதனை, இவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி திடீர்னு சோர்வு வரும். ஏன்னா உங்களுக்கு ஏன் அந்த சோர்வு வருதுன்னா, பிதா மறைந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு, மறைந்திருக்கிற பிதாவை உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை. பிதா மறைந்திருக்கிறார் என்பது உண்மைதான், ஆனால் மறைந்திருக்கிறவரை பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும், மறைந்திருக்கிற பிதாவை என் கண்களால், என் விசுவாச கண்களால் பார்க்க முடியும். அப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் இந்த சந்ததியை ஆரோசித்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ வழுகி போகிற இருதயம், ஏன் இருதயம் வழுகி போகுது தெரியுமா? ஏன் தெரியுமா? விசுவாசத்துல நீங்க அடிக்கடி தடுமாறுறீங்க. சில சமயம் உங்களுக்குள்ள கேள்விகள் வருது. என்ன கேள்வி? உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா, அவர் என்னை பார்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வருது, அவ்விசுவாசம் வருது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேனா, அபிஷேகம் பெற்றேனா, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறாரா, அவர் என்னோட தான் இருக்கிறாரா, அவர் என்னையும் என் குடும்பத்தையும் கைவிட்டார் போல தோன்றுகிறது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வர்றது ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை உன்னால பார்க்க முடியல, அந்த ஒரே காரியத்தினாலதான் உனக்கு அப்படி நேரிடுகிறது. ஒரு நிலையான விசுவாசம் எப்பொழுது வரும் என்று தெரியுமா? அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது. இதை நம்ம வேதத்துல இன்னும் கூட சில காரியங்களை பார்க்கும்போது இது இந்த சத்தியம் உங்க கண்களை திறக்கட்டும். இந்த சத்தியத்தின் பார்வையில நீங்க உலகத்தையும் சகலத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் நான் ஒன்று மாத்திரம் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும், உங்களை ஒருவனும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டீர்கள், அவிசுவாசமான சூழ்நிலைக்குள் நீங்கள் போக மாட்டீர்கள். ஒரே ஒரு காரியம் மாத்திரம், ஒரே ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு காரியம், யோபு 38ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வியை யோபுவை பார்த்து கேட்கிறார். இப்போ யோபுவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்த நிலைமை. யோபு சன்மார்க்கன், அவன் நீதியாக நிறைய காரியத்தை செய்தான். அவன், நம்மளால சொல்ல முடியுமா நான் தப்பு பண்ணல, நான் யோக்கியம், என் கண்ணு பரிசுத்தமா இருக்குன்னு அவ்வளவு தைரியமாக யோபு சொல்லி கொண்டிருக்கிறான். என் இருதயத்துல ரகசியமா கூட என் கைதான் இந்த எல்லாத்தையும் சம்பாதிச்சதுன்னு கூட நான் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு வைராக்கியமாய் சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் தெரியாமல் இருந்தது, கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். இது கர்த்தரே யோபுவுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அவர் சுழல் காற்றில் யோபுவோட பேசின காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ. ஆண்டவர் சொல்றார், வானத்தின் நியமங்கள் உனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.
வானத்தின் நியமங்கள் தான் இந்த பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியை வானத்தின் நியமங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியை வானத்தின் நியமங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இந்த செஷன் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா காது கொடுத்து கேளுங்க, ஆவியானவர் கண்களை திறக்கட்டும். வேதத்தில் நீங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா யோபு 39:5-6-7 இந்த 3 வசனத்தையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறாரு. காட்டு கழுதை யாரையுமே மதிக்காம தன்னிச்சையா ஏன் போகுது? அது அது வனாந்தரத்திலேயே குடியிருக்குது, அது உவர்நிலத்தில் இருக்கிறது, அது பட்டணத்தின் இரைச்சலையும் ஓட்டுகிறவனுடைய கூக்குரலையும் மதிக்கிறதில்லை. அதை ஓட்ட ஒருத்தன் நினைச்சு அது பக்கத்துல போய் கூக்குரல் இட்டா நில்லுன்னு சொன்னா நிக்காது. இன்னைக்கு மாடை பார்த்து அப்படின்னு சொன்னா நின்றோம், மாடி எட்டி பார்க்கும். ஆனா அந்த காட்டு கழுதை எட்டி பார்க்காது. ஆடுகள் ஓட்டுகிறவனை மதிக்கிறது, ஆனால் இந்த காட்டு கழுதையும் மதிக்காது. ஏனென்றால் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்துல அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? ஆண்டவர் சொல்றார், அது மேல சில கட்டுகள் போடப்பட்டிருந்தது, அதை அவிழ்த்தேன். அப்போ மனிதர்களுக்கு அந்த காட்டு கழுதை கீழ்பட்டு இருக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்றார், அதன் மேல கட்டு இருக்கிற வரைக்கும் அது கீழ்ப்படியும். ஆனா நான் இப்ப அதன் மேல உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டேன், இனி அது கீழ்ப்படியாது. ஆடு மாடுகள் இன்றைக்கு நமக்கு கீழ்ப்படுகிறது என்றால் நாம் நினைக்கிறபடி எனக்கு ஆளுமை தன்மை வந்துவிட்டது என்று அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இது வானத்தின் நியமம். அவர் அதன் கட்டுகளை அவிழ்க்கவில்லை, ஆனால் காட்டு கழுதையின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். அது நிமித்தம் இன்றைக்கு அது யாரையும் மதிக்கிறதில்லை, அது தன்னிச்சையாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது தன்னைத்தானே ஓட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம தெளிவா தெரியணும். அப்ப மிருகத்தின் மீது கூட ஏதோ நான் பவருங்கிறதுனால ஆளுகை வரல. கர்த்தர் அதன் மேல சில கட்டுகளை போட்டு நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டு அது மேல இருக்கிற வரதான் அது நம்மளை மதிக்கும், நமக்கு கீழ்ப்படியும். இது சத்தியம், இது சத்தியம். இன்னும் கூட நீங்க வேதத்துல சில காரியங்களை பார்க்கும்போது உங்க கண்கள் திறக்கப்படும். வேதத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29-30 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 30ஆம் வசனத்துல வாசிச்சீங்களா, அது அப்படியே ஆயிற்று. அப்போ இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நான் சாப்பிடுறது கூட ஏதோ உண்டானதல்ல, இதுவும் வானத்தின் நியமங்கள். வானத்திலிருந்து ஒருத்தர் இதெல்லாம் நமக்கு நியமித்தார். அவர் சொல்றாரு, இந்த புல் பூண்டுகள் தான் உனக்கு உணவாகட்டும். அவர் மண்ணு தான் உனக்கு உணவாகும் சொல்லியிருந்தா நம்ம மண்ணை தான் தின்னிருப்போம். கல்லு தான் உனக்கு உணவாகும் என்று சொல்லியிருந்தால் நம் கற்களை அல்லவா தின்றிருப்போம். அவர் சொன்னார், இந்த சகல புல் பூண்டுகளும் இந்த கனி வகைகளும் உனக்கு உணவாக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே அது ஆயிற்று என்று பார்க்கிறோம். இந்த ஞானத்துக்குள்ள நம்ம வரணும். அதே மாதிரி நீங்க இன்னும் கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நடமாடுகிற ஜீவ சந்துக்கள் ஆதியாகமம் 9:3 எழுதப்பட்டிருக்குது. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இப்ப சொல்றாரு, ஜீவ ஜந்துகளையும் அடித்து புசிக்க முடியும், அதையும் உங்களுக்கு ஆகாரமாய் தருகிறேன். அப்போ ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும், இதை எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நோவா காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வருது, அத்தனை பேர் செத்து போகிறார்கள். பின்னதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ சந்துகளையும் நீங்கள் உண்ணலாம் என்று சொல்லுகிறார். அப்போ நோவா காலத்து வரைக்கும் உள்ள ஜனங்கள் யாருமே மாமிசம் புசித்ததில்லை. இது வேதம்.
ஏன் புசிக்கல தெரியுமா? வானத்தின் நியமங்களின்படி அவங்களுக்கு நியமிக்கப்படவில்லை. அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது புல் பூண்டுகள் மாத்திரமே, கனி வகைகள் மாத்திரமே. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உங்களுக்கு சிலவற்றை நியமிக்கிறேன், புதிதாக சிலவற்றை நியமிக்கிறேன். அது என்னன்னா, மாமிசம் புசிக்கலாம், ஜீவச்சந்துகளை அடித்து புசியுங்கள். அப்போ எப்போ எப்போ கர்த்தர் சில காரியத்தை நமக்கு கொடுக்கணும்னு விரும்பிட்டாரோ, ஒரு காரியத்தை வானத்தின் நியமங்கள்ல இருந்து அன்னைக்கு கொடுத்தாரோ, அதை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை நான் கிளியரா தெரிந்து கொள்ளணும். ஒரு விலங்கு எனக்கு கீழ்ப்படியுதுனா கூட அது என்னால் உண்டானதல்ல, அது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா எனக்கு நியமித்தது. இரண்டாவதாக, நான் எதை உண்பது என்பது கூட அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா நியமித்தது தான். இப்போ கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்ம பல புது புது டெக்னாலஜிஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 100 வருடங்களுக்கு முன்பாக எந்த புது டெக்னாலஜியும் ரிலீஸ் பண்ணப்படல. என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிங்களேன், கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு இயேசு வந்த பிறகு. ஏன் 1800களில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளிவந்திருக்க கூடாது? ஏன் இது 2020ல் 2000ற்கு மேல இவ்வளவு வேகமாக ஒரு அசைவு ஏற்பட்டு இருக்கிறது? கடைசி 30 வருடங்களாக ஒரு பெரிய பெரிய அறிவு மிக்க தன்மை தேசங்கள்ல உண்டாயிருக்கிறது. காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? வெளிப்படுத்தல் நீங்க வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் அறிவு பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு சில காரியங்களை பேசட்டும். அப்போ இவ்வளவு நாள் வராம இப்போ எதற்கு இது வருகுதுன்னா, நமக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரியணும். இது கடைசி காலம், இது வானத்தின் நியமம். கடைசி காலத்தில் அறிவு பெருகும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். வானத்திலிருந்து ஏதோ நம்ம நினைக்கிறோம், இல்ல இப்போ உள்ள ஜனங்கள்லாம் அறிவாளி, அவர்களுக்கு அறிவு பெருகிவிட்டது என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அறிவு பெருகினதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று நான் முன்னாடியே தீர்மானித்து விட்டேன். அது வானத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நியமம், அந்த நியமத்தின்படியே பூமி ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தானா ஆண்டவர் சொல்றாரு, அறிவு ஏதோ சும்மா வர்றதில்ல, அது தேவன் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்ற, கடைசி காலத்துல உள்ளவங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன், அதுதான் அந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதான் சொல்றான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த காலத்துல அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? சாட் ஜிபிடி, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏஐ வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் வருகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்தில் அறிவு பெருகும் என்று ஏற்கனவே எழுதி கொடுத்தேன். வானத்தின் நியமத்தின்படிதான் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு கூட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். ஆவியானவர் நம்மளோட இடைப்படட்டும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேலாக சுழன்று கொண்டிருக்கிறது. இயேசு 2000 வருஷங்கள் ஆகிவிட்டது, இன்னும் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு கேள்வி நம்ம இருதயத்தில் கட்டாயம் வர வேண்டும், கட்டாயம் வரணும். ஏன் இந்த பூமி இன்னும் சுத்தி கொண்டிருக்கிறது? மனிதர்கள் விருதாவாய் மரிக்கிறார்கள், விருதாவாய் உயிர்க்கிறார்கள், மரிக்கிறார்கள், பிறக்கிறார்கள். அப்போ பிறப்பு இறப்பு அதெல்லாம் சும்மா நடந்துகிட்டு இருக்க. ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னீர், உமக்கு வல்லமை இருக்கு என்று சொன்னீர், நீர் ஞானம் உள்ளவர் என்று சொன்னீர். ஆனா இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரியலையே. வேதத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நம்மளோட பேசட்டும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, 120,000 பேருக்கு நான் பரிதபிக்கிறேன்னு சொல்லி நினிவே மக்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 120,000 பேரை பார்த்து பரிதபிக்கிறீர்கள, இப்ப எங்க உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. இத்தனை மக்கள் இருக்கிறாங்கல்ல ஆண்டவரே, இவ்வளத்தை ஏன் பெருக விட்டீங்க? நீங்க பாதியிலேயே இந்த உலகத்தை ஸ்டாப் பண்ணா நிறைய பேர் நரகத்துக்கு போக மாட்டாங்களே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் விருதாவா இந்த உலகத்தை சிருஷ்டித்து இவ்வளவு நாட்கள் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோன்னு கேட்பாரு. அப்ப எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, நீங்க வேதத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9:26, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன்,
ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்போ பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓட, நான் சும்மா ஓட மாட்டேன், ஆகாயத்துல சிலம்பம் பண்ண மாட்டேன். அப்போ என்ன பவுல், இப்ப என்ன ஆண்டவரே, நாங்க யோசிக்கிறோம், பவுலே நிச்சயம் இல்லாதவனாய் ஓட மாட்டானா? காரணம் இல்லாம அவன் சிலம்பம் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ பவுலே அப்படி இருக்கும் பட்சத்துல அனந்த ஞானம் உள்ளவர், அவர் எப்படி காரணம் இல்லாமல் இந்த உலகத்தை சுற்றி ஒரு சுழற்சியை உண்டாக்கி அது அப்படியே இறப்பு பிறப்பு, தினமும் சூரியன் வருகிறது மறைகிறது, தினமும் நிலவு வருகிறது மறைகிறது, தினமும் நட்சத்திரங்கள் வருகிறது மறைகிறது, ஒருவன் பிறக்கிறான் ஒருவன் மறிக்கிறான், இந்த சுழற்சி காலப்போக்கில் தினமும் போய்கொண்டு இருக்கிறது. ஒருவன் பிறக்கிறான், உணவு உண்கிறான், திருமணம் செய்கிறான், திரும்பி மறிக்கிறான், ஒரு பெருக்கம் மாத்திரம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இது என்ன என்று கேட்பீர்களானால் வேதத்தில் நம்ம இன்னும் கூட சில காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க யோவான் 14 அதிகாரம் 2 வசனம் எழுதப்பட்டிருக்குது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்ப இப்ப இந்த தொழுவத்தில் ஆடுகள் இன்னும் வர வேண்டியவர்கள் வரல. ஆண்டவர் சொல்ற அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இந்த வாசஸ்தலங்கள் நிரப்பப்பட்டாக வேண்டும். அதற்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக ரோமர் 11 அதிகாரம் 25 26, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரமே இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், புறஜாதியார்களுக்குன்னு ஒரு எண்ணிக்கை வைத்திருக்கிறார். இத்தனை பேர் புறஜாதியார்கள் பரலோகத்தில் இருக்கிற அந்த மேன்மையான இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் என்று அவர் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். இந்த எண்ணிக்கை நிறைவேற வேண்டும், அந்த எண்ணிக்கை நிறைவேற வேண்டும். அதற்காகவே இவ்வளவு நாள் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி 2000 வருஷம் ஆச்சு, இயேசு சீக்கிரம் வருவாரு, ஏன் இன்னும் வரல? ஆண்டவர் சொல்றார், தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறபடி அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் பட வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனம் பரலோகத்தில் சேர வேண்டும். அவர் ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். புறஜாதியாருக்குன்னு ஒரு தொகை, ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. அந்த எண்ணிக்கை நிறைவேறும் வரைக்கும் அவர் காத்து கொண்டுதான் இருப்பார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ விருதாவா உலகம் நான் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் எப்போ நடக்கிறது தானே, கடவுள் இருக்கிறாராங்கிற கொஸ்டின் கூட உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தை அறியல. இந்த கண்ணோட்டத்துல நம்ம விசுவாச கண்களோட நம்ம இந்த உலகத்தை பார்க்கல, அந்த ரங்கத்தில் இருக்க பிதாவை நம்ம பார்க்கல. ஏதோ ஒரு அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, சுவிசேஷம் எல்லா ஜாதிக்கும் போன உடனே ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுவார்கள். வானத்தில் உள்ள அந்த அநேக வாசஸ்தலம் பிதாவின் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னார்ல, அந்த வாசஸ்தலங்கள் எல்லாம் நிரம்பின அடுத்த செகண்ட், புறஜாதியார்களுடைய எண்ணிக்கை நிரம்பின அடுத்த செகண்ட் பூமியுடைய முடிவு வரும். எதுவும் சும்மா கிடையாது. எல்லாம் சும்மா உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிற ஒரு கூட்டம் எழும்பியாக வேண்டும், அது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஒரே காரணத்திற்காக தான் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் கூட நான் ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து கவனியுங்கள். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வாசிங்க, லூக்கா 13 அதிகாரம் 4-5 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 13:4-5, சீலோவோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு கூட்டம் மனம் திரும்பாம பாவம் தேசத்துல பெருகி பெருகி ஒவ்வொருத்தரும் எல்லாரும் செத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன கிளியரா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனாங்களாம். இப்போ ஒரு கூட்டம் சொல்றாங்க, கோபுரம் விழுந்தா அவன் கெட்டவனா இருப்பான், அவன் பாவி, அதனாலதான் இன்னைக்கு அவன் செத்து போனான் அவன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாவிங்கிறதுனால சாகல, தேசத்துல பாவம் பெருகிறதுனால அவன் செத்து கொண்டு இருக்கிறான். அப்போ
அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம தேசத்துல ஆக்சிடென்ட் நடந்து நிறைய பேர் சாக மூச்சுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் கொழுத்து எடுத்து ஓட்டி இருப்பான். அவன் வேகமா போனான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் வேகமா போனது ரீசன் இல்ல. தேசத்துல பாவம் பெருகினதுனால இப்படிப்பட்ட நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மனம் திரும்பாமற் போனார் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்க மனம் திரும்பலன்னா எல்லாருமே சாவாங்க. அப்ப தேசத்துல பாவம் பெருக மூச்சுல தேசத்துக்கே ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. ஏன் வெள்ளத்தினால ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க? ஏன் நிலச்சரிவினால நூற்றுக்கணக்கான பேர் 500 பேருக்கும் அதிகமானவர்கள் செத்து போகிறார்களே? ஏன்? ஆண்டவர் சொல்றார், தேசத்துல பாவம் பெருகிற்று. இந்த பாவம் பெருகிறதுனால தான் இவ்வளவு அசம்பாவிதம். எதுவுமே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சும்மா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, ஆண்டவர் சொல்ற, தேசத்துல கடைசி காலத்துல பாவம் பெருகிருச்சு. அதனால இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் தேசத்துக்குள்ள வருது, இப்படிப்பட்ட வெள்ளம் வருது, இப்படிப்பட்ட கஷ்டமான சகல காரியங்களும் வருது. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கணும், இப்ப கேட்கணும். அப்போ ஒரு கூட்டம் தானே ஆண்டவரே பாவம் பண்ணுது, ஒரு கூட்டம் தானே பாவம் பண்ணுது, இதுக்கு நாங்க ஏன் சாகணும் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 9:5, மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். அப்போ ஒருத்தனுடைய ஜீவியத்தை பார்த்து இன்னொருத்தன் கர்த்தர் பழி வாங்குவார். இது எழுதப்பட்டிருக்கிறது, இது ஒரு நியமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இதை தெரிந்து கொள்ளணும். வேதத்துல 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. தாவீது லக்கம் பார்ப்பான். இஸ்ரவேலர்ல எவ்வளவு பேர், யூதர்கள்ல எவ்வளவு பேர் இப்படின்னு சொல்லி லக்கம் பார்த்து கொண்டிருப்பான். ஆண்டவர் பார்க்கிறாரு, அவன் லக்கம் பார்த்தது கர்த்தருக்கு பிரியமில்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவன் லக்கம் பார்க்கிறான், இவன் தானே ஜாதி பார்க்கிறான், இவன் தானே லக்கம் பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் நீ பண்ண தப்புக்கு தேசத்துல சில தண்டனைகள் உண்டாக போகிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 70,000 பேர் மரித்தார்கள். ஒரு தாவீது செய்த பாவம் தேசத்தில் 70,000 பேரை கொன்று போட்டது. அப்போ நமக்கு தெரியணும். அப்போ அந்த இடத்துல தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கலாம். 2 சாமுவேல் 24:17 அவன் கர்த்தரை நோக்கி, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? இப்போ தாவீது சொல்றது புரியுதா? நான் தானே தப்பு செஞ்சேன், எதுக்கு இந்த ஆடுகள் சாகணும்? ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல பாவம் பெருகும் போச்சுல, பாவம் பண்ணுகிற ராஜா இருக்கும் பொழுது, பல பாவங்கள் தேசத்துல பெருகும் பொழுது, நீ நினைக்கிற மாதிரி பாவிய மாத்திரமல்ல, தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தன் உத்தரவாதி. அதனால நீ செய்த பாவத்திற்கு இன்னொருத்தனும் தண்டிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா we are linking, நம்ம எல்லாம் லிங்க்ல இருக்கோம். ஒவ்வொருத்தரும் லிங்க்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் செய்த பாவம் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது. இப்போ பிறக்கிற குழந்தை கூட பிறக்க முச்சிலேயே பாவத்தில் பிறக்குது. அது மீண்டும் இயேசுவினால் பிறக்கப்பட்டாக வேண்டும். இயேசுவினால் பிறக்கப்படவில்லை என்றால் அதற்குள் பாவம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வேதம் எழுதியிருக்கு. அப்போ இந்த பாவம் தலைமுறையாக பின் தொடர்ந்து வருகிறது. அதனாலதான் வேதத்துல 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய அக்கிரமத்தின் வழியிலிருந்து அவங்க நீங்கி வந்துட்டாங்கன்னா நான் தேசத்துக்கு சேமம் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள். அப்போ முக்கியமா நம்ம தப்பு செஞ்சனா தேசத்துல அழிவு வருமா? சபையில பாவம் பெருக தேசத்துல அழிவு வருமா? ஆண்டவர் சொல்றாரு, சபைகள் சரியாயிட்டு நீங்க மட்டும் மனம் திரும்பிட்டீங்கன்னா தேசத்துல எல்லா காரியத்தையும் நான் மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, அதனால இந்த நியமங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வையில நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம தடுமாற மாட்டோம், நம்ம குழம்ப மாட்டோம். ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்போ இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்ப்பதற்கு நமக்கு வானத்தின் நியமங்களை கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமா இருக்குது. நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவன் மேல பெரிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அவன் பெரிய சொப்பனத்தை நம்ம பார்க்கிறான். அந்த சொப்பனத்துல அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனை பணியும்படி ஒரு மேலான ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் அவனை நிறுத்துவதை அவனால பார்க்க முடியுது. ஆனா இந்த பகுதியில, வேத பகுதியில எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னர் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். அதற்கு முன்பாக அவன் குழியில் எரியப்பட்டான். அப்போ இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் அவனை கொண்டு போகும் மூச்சில கூட இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வீட்டில் அடிமையாய் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். அங்கேயும் எல்லாவற்றிற்கும் மேல அவனை அதிகாரியாக உயர்த்தி வைக்கிறார்கள். அங்க இருக்கும் மூச்சிலையும் அங்க ஒரு பெண் வருகிறாள். அவள் சொல்லுகிறார், நீ என்னோடு சயனி, என்னோடு இரு அப்படி என்று போர்த்திபாலின் மனைவி சொல்லுகிறார்.
இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே யோசேப்புடைய இருதயம், அவனுடைய இருதயம் அவளிடமாய் திரும்பவில்லை. அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். அப்போ யோசேப்புக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை அவனால் பார்க்க முடிந்தது. அவனுக்கு அப்படிப்பட்ட கண்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏன்னா அவன் பட்டது கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை. அவன் பாருங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அப்புறம் அந்நிய தேசத்துல விற்கப்படுகிறான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாய் வீட்டில் இருந்திருக்கிறான். அவ்வளவு க்ளோஸா அவன் அப்பாவோட நெருங்கி இருக்கிற நேரத்துல அவன் ஒருவேளை அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை கஷ்டமா ஈஸியா ஜாலியா இருக்க முச்சில பார்க்க முடியும். ஆனா கடினமான சூழ்நிலையிலும் நம்ம பார்க்க பழகணும். யோசேப்பு கடினமான சூழ்நிலையிலும் கூட அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க கற்றுக்கொண்டான். அவன் பார்க்கிற இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. ஆனா சிறைச்சாலைகளுக்குள்ள போன பிறகு கூட அவன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்காமல் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனோடு கர்த்தர் இருந்தார், அவனோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த அடிமையாக ஒரு வீட்டில் இருக்கும் முச்சிலையும், போர்த்திபா வீட்டில் இருக்கும் முச்சிலையும் அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதை அவன் தெளிவா பார்க்க பழகிட்டான். இப்படிப்பட்ட கண்கள் நமக்கு தேவை என்று ஆவியானவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கண்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் யோசேப்பு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க கற்றுக்கொண்டான். அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை அவன் பார்க்க கற்றுக்கொண்டதினால் அவனால் பாவம் செய்ய முடியவில்லை. அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அவன் தளர்ந்து போய், ஏதோ விடாய்த்து போய் முடியாது என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவில்லை. அதற்கு நடுவிலும் கர்த்தருடைய திட்டம் ஏதோ நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை அவனால் விசுவாசித்து அவனால் ஓட முடிந்தது. அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க கற்றுக்கொண்டவன், வாழ கற்றுக்கொண்டவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அவன் முடிவுல நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்திலேயே மிகப்பெரிய ஒரு தலைவராக அவன் மாறுறதை நம்ம பார்க்கிறோம். பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்கிறோம். அவன் எல்லாரையும் ஒரு ரட்சிக்கிற ஒரு ரட்சகனாய் மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், எல்லாமே ஏதோ என் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட அது வானத்தின் நியமங்கள் படி நடந்து கொண்டிருக்கிறது. நான் இனி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்கும்படி என்னுடைய ஆவியையும் என்னுடைய விசுவாசத்தையும் நான் ட்ரெயின் பண்ணணும். அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக செய்கிறார். இத்தனை இடுக்கண்கள் வரலாம், இத்தனை பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் நான் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கிறேன். அவர் ஏதோ ஒரு திட்டத்தின் நிமித்தம் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இருதயத்தில் ஆழமாக விசுவாசித்து நாம் ஓடினோமானால் கட்டாயம் யோசேப்பை போல தேசத்தை கலக்குகிறவர்களாய், தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறவர்களாய், நமக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உயிரோடு இருக்கிறார் என்பதை தேசத்திற்கு காண்பிக்கும் பொருட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு வைத்தே தீர்வார். இந்த கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு காரியத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்த்தால் குழப்பங்கள் நீங்கும், வீண் துயர் இராது, போராட்டத்தின் நடுவே நம்பிக்கை உண்டு, நம் எதிர்காலம் தெரியும், மேலும் எல்லாவற்றிற்கும் மேல் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை அறியலாம். எல்லாவற்றிற்கும் மேல வானத்தின் நியமங்களை பார்க்கிறோம்ல, வானத்தின் நியமம் எப்படி பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ அவர் எப்படி ஆளுகிறார் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பார்வை நமக்கு உண்டாகும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, அன்புள்ள பரம பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாள்லையும் எங்க கூட இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். எங்க ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாய் பார்க்கிற கண்களை கொடுங்க, விசுவாச கண்களை கொடுங்க. அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்காததினால தானே இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு கஷ்டங்கள். இனி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க கிருபை கொடுங்க. எங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதோ என்கிற சந்தேகம் ஏன் வருது? ஏன்னா அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட கண்களை கொடுங்க, அப்படிப்பட்ட கண்களை கொடுங்க, எங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. வானத்தின் நியமங்களை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God.